அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய இந்த 11 வசனங்களையும் இன்றைக்கு நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடும். அல்லேலூயா. இந்த மத்தேயு 6வது அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற விசுவாசிகளாயிருக்கிற எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு வேத வசனம் தான். அடிக்கடி சபைகளிலே பயன்படுத்தப்படுகிற ஒன்று, அடிக்கடி பேசப்படுகிற ஒன்று, அடிக்கடி சொல்லப்படுகிற ஒன்று என்றாலும் கூட இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் அடிப்படையின் உண்மை நீங்கள் நானும் புரிந்து கொண்டு வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினாலே இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த காலை நேரத்திலே நான் விரும்புகிறேன். இந்த வார்த்தையை சொன்னது யாரோ ஒரு பரிசுத்தவான் என்று அல்லாமல் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையினாலே இவைகளை ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார், ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 அதிகாரங்களிலும் ஏராளமான சத்தியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு கூட தொடர்புள்ள ஒன்றாயிருக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கைப்பிடிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு விவாதித்து பிரசங்கித்து பேசினதை இந்த பகுதிகளிலே காண முடியும். பிரியமானவர்களே, புரிந்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் இங்கே ஆண்டவர் அநேக காரியங்களை சொன்னாலும் 6வது அதிகாரம் முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான சம்பவத்தை தேவன் சொல்லுகிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்கிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்கிற சத்தியம் என்கிற காரியம் இன்றைக்கு நாம் எல்லாருமே அறிந்திருக்கிற ஒன்றுதான். எப்படி ஒரே ஆளு 2 கம்பெனி வேலை செய்ய முடியுமா? சிலர் செய்யறாங்க சொல்லலாம், சிலர் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா அது இருக்காது. அப்படி செய்யும் போது என்ன நடக்கும்? ஒப்பிட்டு பார்ப்பது அதிகம். ஒருவரோடு ஒருவர் கம்பேரிசன் பண்ணி பார்ப்பது, மேலோங்கி அவர் பெஸ்ட் ஆனவரா, கம்பெனியா அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, இந்த பாஸ் நல்ல எஜமான நல்ல எஜமான, எல்லாருமே ஒப்பிட்டு பார்க்கிற எண்ணம் மேலோங்கி நிற்கும். இயேசு கிறிஸ்து சொல்ல உங்களால் ஊழியம் செய்ய ஒருவர். அப்படியானால் ஒருத்தரும் ஒன்னு ஏசப்பா பிள்ளைகளா வாழணும், இல்லைன்னா பிசாசு பிள்ளைகளா வாழணும். இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கிறதான 2 ஆப்ஷன் இதுதான். ஒன்னு ரைட், இல்லைன்னா ராங். இதை செய்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். வேதம் சொல்லுகிறது விசாலமான வழி கேட்டுக்கு போகிற பாதையாக இருக்கிறது சொல்லுகிறது. வழி குறுகலாய் இருப்பது தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஜீவனுக்கு ஏதுவான வாசலாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் தெரிந்து கொண்ட பாதை எதுவாக இருக்கிறது? நீங்களும் நானும் இன்றைக்கு சூஸ் பண்ணிட்ட பாதை எதுவாகிறது? விசாலமான பாதை என்று சொல்லும்போது, விசாலமான வழி என்று சொல்லும்போது அதிலே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதில் எந்த விதமான ஸ்தோத்திரம், எந்த விதமான அதாவது ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு சொல்றது எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. எந்த விதமான ஸ்தோத்திரம் நிபந்தனைகளும் கிடையாது.
அப்படின்னா நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு கேட்பாரும் கிடையாது, மேப்பாரும் கிடையாதுன்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி நீ எப்படி வேணாலும் வா, எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொல்றது தான் விசாலமான பாதை. அந்த பாதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கண்களில் பட்ட எல்லாம் இருக்கலாம், உன் மனது வினை எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனால் அந்த பாதை ஜீவனுக்கு போகிற பாதையா இராது, அது கேட்டிற்கு போகிற பாதையா இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது திரும்ப சொல்லுகிறார், குறுகலான பாதை அது இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற நிபந்தனைகள் உண்டு, இப்படிதான் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு உண்டு, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போக வேண்டும் என்கிறதான அங்க இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. அந்த தான் எங்க போற பாதையா சொல்லுங்க? ஜீவனுக்கு போற பாதை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் சபையில் அங்கத்தினரா இருக்கிறோம் என்று சொன்னால், சபையின் விசுவாசிகளா இருக்கிறோம் என்று சொன்னால், நீங்க வாங்க போங்க அப்படின்னு சொன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு இல்ல, எந்த கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு இல்ல, எந்த விதமான வார்த்தைகளை கேளுங்க, கேட்டு வாழ்னா அப்படின்னு சொன்னா அந்த பாதை விசாலமான பாதையாய் இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதான நிபந்தனைகள் உங்களுக்கு இருக்கும்போது, கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இருக்கும்போது, கட்டுப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில தளர்த்தப்படாமல் இருக்கும்போது, வேதம் சொல்லுகிறது அந்த சபை, அந்த இடம், அந்த பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்க பீடம் அது உங்களை ஜீவனுக்கு கொண்டு போகிற பாதையா இருக்கும். ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜீவனுக்குரியவர்களாக, ஜீவனுக்கு போகக்கூடியவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. சத்தம் அதிகமா இருக்கா? வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணு, பேஸ் கொஞ்சம் வச்சுட்டு வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணு. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், அப்படியானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ரெண்டு பேரை பிரியப்படுத்த முடியாது, ரெண்டு பேருக்கு பிரியமா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டவர் எதை மையப்படுத்துகிறார்? எதை அங்கே சொல்ல விரும்புகிறார்? நீங்க ரெண்டு கம்பெனில ஒர்க் பண்ண முடியாதுன்றதையா சொல்ல விரும்புறாரு? அல்லேலூயா. நீங்க ரெண்டு சம்பளம் வாங்க முடியாதுன்றதையா சொல்ல விரும்புறாரு? அல்லேலூயா. இயேசு இங்க சொல்ல விரும்புகிறது, நீங்கள் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல ரெண்டு காரியம் தான். ஒன்று, கர்த்தருடைய பிள்ளை தேவனுக்கு பிரியமாய் வேண்டும், உலகத்துக்கு போன உலகம் போற போக்குல போக வேண்டும். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பேரும் விசுவாசி தான். பேரு வேணா என்ன இருக்கலாம்? இயேசுநாதன் பேரே இருக்கலாம், ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஏஞ்சல் என்கிற பெயர், இல்லைன்னா ஸ்தோத்திரம் பேர் வேணாலும் தேவ தூதர்கள் என்கிற பெயரை கூட அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லைன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆபிரகாம் என்கிற பெயரை உடையவர்களா இருக்கலாம், ரெபேக்கால் என்கிற பெயரை உடையவர்களா இருக்கலாம். அல்லேலூயா. பெயரை பயன்படுத்துறது கூட இல்லாத பெயரையா தேடி கண்டுபிடிச்சு பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அப்ப பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பெயரை வச்சுக்கிறதுனால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட முடியாது. பெயராய் வைத்துக் கொண்டிருப்பதினால நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை என்பது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற வாழ்க்கை என்பது, நமக்குள்ளே தேவன் நிரப்புகிற பரிசுத்தாவியின் உதவியோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்பது, தேவன் விரும்புகிறபடி வாழ்கிற வாழ்க்கை. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியும், இல்லாவிட்டால் உலகத்துக்கு பிரியமாய் நடக்க முடியும். இன்னைக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜீவியம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவன் ஸ்தோத்திரம் இந்த வண்டி வாங்கிட்டான், நானும் என்ன பண்ணணும்? வாங்கணும். அவன் இதை பண்ணிட்டான், நானும் இதை பண்ணணும். அவன் பிள்ளைய இந்த கான்வென்ட்ல சேர்த்துட்டானா, நானும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற வாழ்க்கை இன்று விசுவாசிகளுக்கும் புதிதல்ல.
இன்றைக்கு விசுவாசிகளும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாய் அல்ல, உலகத்தோடு உலகமாய் வாழுகிறவர்களாய் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்கு ஏற்ற வகையிலே, தேவனுக்கு பிரியமான வகையிலே உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்குமானால், உங்கள் எண்ணங்கள் போய் கொண்டிருக்குமானால், உங்கள் சிந்தைகள் அப்படி இருக்குமானால், வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறாரு, பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதெல்லாம்? நீ உலகத்தை பார்த்து அங்கலாப்பட வேண்டியதே இல்லை. எனக்கு கிடைக்கலையே ஆண்டவரே, நான் டபுள் டியூட்டிலாம் பார்க்குறேனே ஆண்டவரே, நான் ஓவர் டைம்லாம் பார்க்குறேனே ஏசப்பா, நான் ஸ்தோத்திரம் பண்ணாத ஜபம் கிடையாது, போகாத காரியம் கிடையாது, நான் எவ்வளோ ராத்திரி பகலாக கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் வர மாட்டுது. இல்லை, நல்லா கவனிக்கணும். நம்முடைய குடம் ஓட்டையாக இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் தங்காது. நம்முடைய வாழ்க்கை சரியா இல்லைன்னா ஆசீர்வாதம் நிற்காது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்முடைய ஸ்தோத்திரம் காரியங்கள் எல்லாம் சுத்தமானவைகளாக இருக்கணும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்கணும். நம்முடைய விஷயங்கள் எல்லாம் கர்த்தரை ஒருவரை மாத்திரமே கனப்படுத்தக்கூடியதா இருக்கணும். தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கணும். ஒப்பிட்டு பார்ப்பது வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஒப்பிட்டு பார்த்து வாழ்வது தேவனுக்கு பிரியமான ஒன்று அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திற்கும் தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது, முடியாது. நீங்க ஒன்னு தேவனுக்கு ஊழியம் செய்யணும், இல்லைன்னா உலக பொருளுக்கு ஊழியம் செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை செய்ய வேணாம்னு இயேசுநாதர் சொல்லிட்டாருன்னு எடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. வேலை செய்ய வேணான்ட்டார். நீ வேலை செய்ய வேணான்னு சொல்லல, நீ எந்த அலுவலகத்துக்கும் போக வேணான்னு சொல்லல. உன்னுடைய வேலை முக்கியம்தான், உன்னுடைய அலுவலகம் முக்கியம்தான். ஆனால் அவைகள் தேவனை காட்டிலும் முக்கியம் அல்ல. அது அல்லேலூயா வராது. ஏன்னா இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற, அதாவது கான்ஃப்ளிக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல உங்களுக்கு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எது உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு பிரதானமாக இருக்கிறது, எது உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது, எது உங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பிரதானமானால், உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவரானால், உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர்தான் உங்களுக்கு பிரதானம் என்று சொன்னால், நீங்க வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. ஆமென். உங்களிடத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிக்க மாட்டீங்க, உங்களிடத்தில் சொல்லப்படுகிற மனுஷிக சூழ்ச்சிகளை நினைக்க மாட்டீங்க, வேற எந்த காரியங்களையும் உங்க செவியில எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. பாருங்க, ஏன்னா நான் கர்த்தரை நம்பி போறேன், என் நீதி அவர்கிட்ட இருக்கு, என் நியாயம் அவரிடத்தில் இருக்குது, அவர் எனக்கு நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பாதையில போகிறவர்களா இருந்தால், அந்த வழியில போகிறவர்களா இருந்தால், அந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் முக்கியமானதா இருந்தால், தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, எதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் சொல்றபடி வாழ்வேன், அவர் சொல்றபடி தான் என் வாழ்க்கை போவேன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் மிக்கதா இருக்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார், தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அடுத்து வாசிங்க. ஒருவனை பகைத்து மற்றவனை, ஸ்தோத்திரம் பாருங்க, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்று இயேசு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலே நடக்கக்கூடியதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, பின்னாட்களில் எழுதினதான பரிசுத்தவான்களும் இப்படி எழுதுகிறார்கள். தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்றிலிருந்து என்ன பண்ண முடியாதான், புறப்பட முடியாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? இருளும் வெளிச்சம் ஒரே இடத்துல என்ன பண்ண முடியாது, வாசம் பண்ண சொல்லுங்க. அல்லேலூயா. முடியாதுன்னே சொல்ல முடியல. அல்லேலூயா. முடியாதுன்றத சொல்றதுக்கே உங்களால முடியாம இருந்தா எப்படி? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனம் என்றால், தேவனுடைய பிள்ளை என்றால், தேவன் சொல்லுகிற சாராம்சத்தில் வாழ வேண்டியது அவசியம். ஏன் இன்னைக்கு இந்த வார்த்தைகள் அவசியமா இருக்கிறது? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் சஞ்சலப்படாமல் இருக்க முடியவில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கவலைப்படாமல் வாழ முடியவில்லை. இல்ல, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. இங்க உட்காந்துக்கிட்டே எத்தனை எண்ணங்கள் அப்படி போவோம்ல. ஸ்தோத்திரம்.
இங்கே உக்காந்துட்டு இன்னைக்கு 22ஆம் தேதி ஆயிடுச்சு, 1ஆம் தேதி ஆனால் அந்த மாதத்தை நான் எப்படி நடத்துவோன்னு தெரில அப்படின்னு ஓடும் பாருங்க எண்ணங்கள். காரணம் என்னன்னா, உங்கள் சுய பலத்தை நம்பினால் நீங்கள் முழுக்க முழுக்க அப்படித்தான் வாழ்வீர்கள். உங்கள் சுய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் நீங்கள் முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட எண்ணங்களினால் தான் ஆட்கொள்ளப்படுவீர்கள். ஆனால் தேவ பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தால், தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக இருந்தால், உங்களிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும், உங்களுக்கு எந்த விதமான எதிர்கால நம்பிக்கை இல்லாமலதா இருந்தாலும், என்னிடத்திலே தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில மேலோங்கி இருக்குமானால், உங்கள் வழிகளை உண்டாக்குகிறவர் அவர், உங்கள் பாதைகளை ஏற்படுத்துகிறவர் அவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க என்ன பாருங்க, உங்க நம்பிக்கை விசுவாசத்தை சரியான விதத்தில் வச்சு பாருங்க. நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது இருந்த அந்த சமாதான சந்தோஷத்தை விட உங்க கையில சிலது இருக்கும் போதே கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நீங்க உங்க எதை மேல நம்பிக்கை வைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்கள் பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களா? உங்கள் சம்பாத்தியத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களா? உங்கள் பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்கள் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களா? அப்படின்றது ரொம்ப முக்கியம். இயேசு இங்க சொல்றாரு பாருங்க, 25வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் உங்கள் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது ஒரு கறி கூட கிடையாது. என்ன வாழ்க்கையோ, எத்தனை பேர் அப்படி புலம்பிட்டு சர்ச்சுக்கு வந்தோமோ தெரியல. அப்படி இருக்காது. ஒன்றுமே இல்லைனாலும் ஞாயிற்றுக்கிழமை கறி சோறு இல்லைன்னா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையான்ற மாதிரி ஆயிடும் பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எதை குறித்து கவலைப்படாதீங்க. Don't worry about anything in your life. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எதையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை, எது நடக்கணும், எப்போ வரணும் அப்படின்றது அவர் கையில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் என்னத்தான் பிடிச்சாலும், என்னத்தான் சேர்த்து பிடிக்க நினைத்தாலும், கர்த்தர் நினைச்சது தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் எதிர்பார்க்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனா வேத வசனம் இங்கே சொல்லுகிறது பாருங்க, ஸ்தோத்திரம், இவைகளை ஸ்தோத்திரம் நீங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் விசேஷித்தவைகள் அல்லவா. ஏன் இப்படி சொல்றாரு? ஆமென். டெய்லி வேலைக்கு போறது எதுக்கு? போய் உழைக்கிறது எதுக்கு? பிஸ்னஸ் பண்ணுறது எதுக்கு? சம்பாதிக்கிறது எதுக்கு? எப்படியாச்சும் வாழ்க்கையில் மேலே வந்துடணும் துடிக்கிறது எதுக்கு? இந்த ஜான் வயிறு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், எதெல்லாம் சின்னதாக கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் பயங்கர மோசமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நரம்பு இருக்குது, இந்த நாக்குக்கு மட்டும் என்ன கிடையாதான், எப்படி வேணாலும் பேசும். அதனால தான் ஸ்தோத்திர யாக்கோபு எழுதும்போது சொல்றாரு, நாவும் என்ன பண்ணுதான்? நெருப்பு தான். நாவு என்னது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சின்ன தீப்பொறி ஒரு காட்டியே அழிச்சது பாருங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன வார்த்தை என்ன பண்ணிடும்? சமாதானத்தையே கெடுத்துரும், நிம்மதியே கெடுத்துரும். போகிற போக்கில் ஏதாவது ஒன்று போட்டு விட்டு போயிடலாம் நினைப்போம். நமக்கே தெரியாது, நம்ம என்ன பண்ணணும் தெரியாது. ஆனால் அது பெரிய சிக்கல்களை, சிறிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும். நம்ம விளங்க மாட்டோம், நமக்கு புரியாது அது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய பெரிய பாதிப்புகளை கொண்டு வர்றதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உங்கள் ஜீவனுக்காக ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உங்கள் உடையை பார்க்கிலும். அப்படின்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. என்ன புரிஞ்சது? சோத்துக்காக தான் வேலை செய்கிறோன்றது புரியுதா? அல்லேலூயா. ட்ரெஸ்ஸு வருஷத்துக்கு ஒரு முறை, இந்த கிறிஸ்மஸு கூட ஒரு ட்ரெஸ்ஸே தர மாட்டான் இந்த மனுஷன், இல்லை? அந்த மாதிரி எத்தனை பேருக்கு சலிப்பு வருது வாழ்க்கையில். வருஷத்தில் ஒரு பிறந்த நாள் வருது அப்படின்னு சொல்லியே என்ன பண்ணிடுறோம்? நம்ம வருஷத்துக்கு ஒரு பண்டிகைன்னு சொல்லி ஒன்று வாங்கிடுவோம், வருஷத்தில் ஒரு பிறந்த நாள்னு சொல்லி ஒன்று வாங்கிடுவோம், வருஷத்தில் ஒரு கல்யாண நாள்னு சொல்லி ஒன்று வாங்கிடுவோம், இல்லை? என்னன்னா இப்படி நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய
உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷமானது, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் விசேஷமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சாப்பாட்டுக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஆமென், ஆமாவா இல்லையா? உயிரா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? இருக்கீங்களா இங்க? நீங்க ஜீவனோடு இருந்தா தான் ஆகாரமே சாப்பிட முடியும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் இன்னைக்கு போய் கஷ்டப்படலனா என்னை யார் காப்பாற்றுவா? நான் போய் இதை செய்யலனா எப்படி என் குடும்பம் ரன் ஆகும்? உன் குடும்பம் ரன் ஆகிறது இருக்கட்டும், நீ இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? உன் சோத்திரம் இதெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும், உனக்கு ஜீவன் இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் இயேசு சொல்றாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் உங்கள் சரீரமும் விசேஷித்தவைகள். ஏன்னா இது ரெண்டையும் கொண்டு வந்தது நீ அல்ல, இது ரெண்டையும் கொடுத்தது தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினால் அவைகள் உருவாக்கப்படவில்லை, நீ பிரயாசப்படுகிற பிரயாசத்தினால் அவைகள் உனக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக தேவன் உன் பூமியிலே நீ வாழ்வதற்கு கிருபை அளித்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டு புரிந்தா கை விசுவாசித்தால் 2 கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சாப்பாட்டை காட்டிலும் சம்பாத்தியத்தை காட்டிலும் உன் ஜீவன் பிரஷியஸ் ஆனது, அது விலை மதிப்பற்றது. என்னைக்கு விசுவாசிகள் புரியும் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை கம்பெனிக்கு வர சொல்றாங்க, பாஸ்டர் டபுள் சேலரி. அல்லேலூயா. வந்து செஞ்சனா உனக்கு டபுளா தரேன்றாங்க, ப்ரமோஷன்லாம் தரேன்றாங்க. லீவ் போடாம 6 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணும்? ஜெப குறிப்பு சபைக்கு தான் வரும். அல்லேலூயா. எது என்ன பண்ணி பார்த்தாச்சு? 6 மாசம் லீவு போடாமலாம் போய் பார்த்துட்டேன், ப்ரமோஷனே வரல. எப்படி ப்ரமோஷன் வரும்? நீ கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் கர்த்தரை தேடினா, உன் தேவனாகிய கர்த்தரை முதலிடத்துல வைத்தனா, அல்லேலூயா, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்வார். நம்ப மாட்டீங்களே? அப்படி நம்பினா தான் கையை தட்டுவீங்களே. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே என்ன ஆயிடுச்சோன்னா சொகுசாயிடுச்சு, சோம்பேறிகள் ஆகிட்டோம். கையை தட்ட முடியல, அல்லேலூயா சொல்ல முடியல. வர மாமி என்ன ஆயிட்டாலாம்? ஸ்தோத்திரம். கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதை உங்கள் கதை.